10th standard maths chapter 2 numbers and sequence exercise 2.5 ல இருக்கிற first sum solve பண்ணலாம். Check whether the following sequence are in AP. So subdivision a minus 3, a minus 5, a minus 7 அப்படி இருக்க சீக்வன்ஸ் கொடுத்துட்டு இந்த சீக்வன்ஸ் வந்து ஏபி தானா அப்படின்னு நம்மளை செக் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எப்பவுமே வந்து கொடுத்துருக்குற சீக்வன்ஸ் வந்து ஏபியில் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு டேர்ம் வந்து முன்னாடி டேர்மை நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் T1 a minus 3, T2 a minus 5 and T3 a minus 7. இது டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம், T2 minus T1, T2 minus T1, T2 a minus 5 minus T1 a minus 3. ஸோ ப்ராக்கெட் போட்டு தான் என்ன பண்ணணும், எழுதணும். ஏன்னா ரெண்டு டேர்ம் இருக்குது. ஸோ a minus 5 minus a plus 3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ரெண்டு டேர்ம் இருக்கிறதுனால இந்த மைனஸ் வந்து ரெண்டு டேர்முக்குமே காமன். அதனால் என்ன செய்யணும், நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் போட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு டேர்ம் கூடயும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும் அந்த மைனஸை. மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கேன்சல் ஆகிடும். மைனஸ் ஏ மைனஸ் 5 மைனஸ் 5 ப்ளஸ் 3 மைனஸ் 2. ஸோ இது T2 மைனஸ் T1. அடுத்தது T3 மைனஸ் T2 ஃபைண்ட் பண்ணணும். T3 மைனஸ் T2 a minus 7 minus T2 a minus 5. a minus 7 minus a plus 5, minus into minus plus. So minus a plus a cancel ஆகிடும். minus 7 plus 5. So minus 2. மைனஸ் 2 கிடைச்சிருக்கா ரெண்டுத்துக்குமே. இதை நம்ம வந்து காமன் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோமா? த காமன் டிஃப்ரென்சஸ் ஆர் ஈக்குவல். ஸோ காமன் டிஃப்ரென்சஸ் வந்து ஒரு டேர்ம்லேருந்து இன்னொரு டேர்ம் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக ஒரே மாதிரியே கிடைச்சிட்டே இருந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், த கிவன் சீக்வன்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகேவா? த கிவன் சீக்வன்ஸ் எழுதிக்கோங்க. a மைனஸ் 3, a மைனஸ் 5, a மைனஸ் 7. கண்டிப்பாக எதில் இருக்குதுன்னு சொல்லிடலாம், ஆர் இன் ஏபி. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் T1, T2, T3 and T4. ஃபஸ்ட்டு T2 மைனஸ் T1 ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? T2 மைனஸ் T1 1/3 மைனஸ் 1/2. டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எல்சிஎம் எடுப்போம் இல்லையா? ஸோ இது இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3. அப்போ 6 ஆகிடுமா? 1 இன்ட்டு 2 2, 1 இன்ட்டு 2 2 மைனஸ் 3, 1 3 சார் 3 மைனஸ் 1/6 இல்லையா? 2 மைனஸ் 3 மைனஸ் 1 மைனஸ் 1/6. நெக்ஸ்ட்டு T3 மைனஸ் T2, T3 மைனஸ் T2 1/4 மைனஸ் 1/3. டினாமினேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஸோ என்ன செய்யணும், எல்சிஎம் எடுக்கணுமா? இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 4. அதாவது இந்த டினாமினேட்டரை இங்கே இருக்கிற டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, அதோட மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இந்த டினாமினேட்டர் கூட இங்கே இருக்கிற டினாமினேட்டர் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணால் நமக்கு என்ன வரும், கீழே டினாமினேட்டர்ஸ் சேமாக வந்துடும். சரியா? இது டினாமினேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஃப்ராக்ஷனில் இந்த மாதிரி தான் செய்யணும். சப்போஸ் ரெண்டுமே ஒரே டேபிளில் வர மாதிரி இருந்தால் அதுக்கு வேறு மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. 1/4 இருக்குது, இங்கே 1/2 இருக்குது அப்படின்னா 4 பெருசா 2 பெருசா? 4 தான் பெருசா. அப்போ இந்த 2வை நம்மளால் என்னவா மாற்ற முடியும், 4ஆக மாற்ற முடியும். 2 2 சார் 4 இல்லையா? அப்போ இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ டினாமினேட்டர்ஸ் ரெண்டுமே ஒரே டேபிளில் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். Now 3 minus 4 divided by 4 3s are 12. So minus 1/12. நம்ம நெக்ஸ்ட்டு T4 மைனஸ் T3 போகணுன்ட்டு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ இதுவே என்ன ஆயிடுச்சு, நமக்கு ரெண்டுமே வேறு வேறு வந்துச்சு. T2 மைனஸ் T1 நாட் ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. ரெண்டுமே என்ன கிடையாது, சேம் கிடையாது. காமன் டிஃப்ரென்சஸ் வந்து சேம் இல்லை, ஈக்குவல் கிடையாது. ஸோ என்ன சொல்லலாம், த கிவன்
sequence 1/2, 1/3, 1/4, 1/5 are not in AP. Third subdivision 9, 13, 17, 21 and 25. T1, T2, T3, T4, T5. ஸோ இப்போது காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். T2 மைனஸ் T1 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாமா? 13 மைனஸ் 9 4. ஓகே, அடுத்தது T3 மைனஸ் T2 17 மைனஸ் 13 4. நெக்ஸ்ட்டு T4 மைனஸ் T3 21 minus 17 அதுவும் என்னதான் 4 தான். நெக்ஸ்ட் T5 minus T4 25 minus 21 இதுவும் 4. நான் ஏன் இதில் எல்லாமே கண்டுபிடிச்சேன்னா, சப்போஸ் நம்ம இது ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் T2 minus T1 கண்டுபிடிக்கும் போது வர ஆன்சரும் T3 minus T2 கண்டுபிடிக்கும் போது ஒரு ஆன்சர் வரணும். ஸோ ரெண்டுமே சேமாக இருந்துட்டு T4 மைனஸ் T3 கண்டுபிடிக்கும் போது வேறு வந்துருச்சு அப்படின்னா, இப்போ இந்த டேர்ம் கொடுத்துருக்குற சீக்வன்ஸ் வந்து ஏபியில் இல்லை அப்படின்னு தான் ஆகும் இல்லையா? ஸோ அதனால தான் என்ன பண்ணணும், என்னென்ன டேர்ம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ ஃபஸ்ட் அது ஃபுல்லாகவே என்ன பண்ணிடணும், ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். சரிங்களா? த காமன் டிஃப்ரென்சஸ் ஆர் சேம் ஈக்குவல் அப்படின்னு எழுதலாம். therefore the sequence எழுதினாலும் ஓகே, இல்லை the given sequence எழுதினாலும் ஓகே. 9, 13, 17, 21, 25 are in AP. Fourth subdivision minus 1/3, 0, 1/3, 2/3. So T1, T2, T3 and T4. First T2 minus T1 0 minus நான் ஏன் T1 வந்து ப்ராக்கெட்டில் எழுதுறேன்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, -1/3 கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸில் இருக்கிறதுனால என்ன செய்யணும், நம்ம ப்ராக்கெட்டில் தான் எழுதணும். ஏன்னா இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ 0 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/3 0 ப்ளஸ் 1/3 1/3. அடுத்தது T3 மைனஸ் T2 T3 மைனஸ் T2 1/3 மைனஸ் 0. ஸோ எந்த நம்பரை 0வால் மைனஸ் பண்ணாலும் அதே நம்பர் தான் இல்லையா, 1/3. நெக்ஸ்ட்டு T4 மைனஸ் T3 2/3 மைனஸ் 1/3. ஸோ ஹியர் டினாமினேட்டர்ஸ் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. அதனால் அப்படியே எழுதிட்டு நியூமரேட்டர்ஸை என்ன செஞ்சிடலாம், இங்கே சப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, சப்ராக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 2 மைனஸ் 1 1 1/3. இங்கே எப்படி இருக்குது, த காமன் டிஃப்ரென்சஸ் ஆர் சேம் இல்லையா? ஏன்னா எல்லாத்துக்குமே என்ன வந்திருக்கு, 1/3 1/3 1/3 வந்திருக்கு. therefore the given sequence minus 1/3 0 1/3 2/3 are in AP. 1 minus 1 1 minus 1 1 minus 1. ஸோ இந்த சீக்வன்ஸ் அப்படியே போயிட்டு இருக்கு. இது ஏபியில் இருக்கா என்னன்னு செக் பண்ணலாமா? T2 minus T1 minus 1 minus 1. இங்கே வந்து நான் ப்ராக்கெட் போடலை, ஏன்னா ப்ளஸில் தான் ஆன்சர் இருக்குது இல்லையா? ஸோ -1 -1 -2. நெக்ஸ்ட்டு T3 மைனஸ் T2 1 மைனஸ், இங்கே ஏன் ப்ராக்கெட் போடுறேன்னா இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 minus into minus plus plus 1 1 plus 1 2. Next T4 minus T3 minus 1 minus 1. இங்கே ப்ளஸில் தானே இருக்குது, அதனால் ப்ராக்கெட் வேண்டாம். சரியா? ஸோ -1 -1 -2. நெக்ஸ்ட் T5 minus T4 1 minus, இங்கே மைனஸில் இருக்கிறதுனால ப்ராக்கெட் 1 minus into minus plus 1 1 plus 1 2. Next T6 minus T5 minus 1 minus 1. ப்ளஸில் தானே இருக்குது T5, அதனால் அப்படியே எழுதிக்கலாம், ப்ராக்கெட் போட வேண்டாம். ஸோ -1 -1 -2.
சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா T2 மைனஸ் T1ன்றது -2ன்னு வந்திருக்கு. T3 மைனஸ் T2ன்றது +2ன்னு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம இதுலயே என்ன பண்ணியிருந்திருக்கலாம், ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். காமன் டிஃபரன்ஸ் வந்து டிஃபர் ஆயிடுச்சு. ஏன்னா -2ன்றது +2ன்றதும் 2மே என்னது வேற வேற தானே. அப்போ காமன் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு, சேமா இல்ல, நாட் ஈக்குவல் இல்லையா? ஸோ இங்கேயே ஸ்டாப் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், போட்டு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இங்க என்ன இருக்கு, த காமன் டிஃபரன்சஸ் are not same எழுதினாலும் ஓகே, are not equal அப்படின்னு எழுதினாலும் ஓகே. Therefore, the given sequence 1 minus 1 1 minus 1 1 minus 1 are not in AP.